ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தோல்வி அடைந்தவர்கள் மேல் கோபமா? உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். தனிப்பட்ட அல்லது குழுவை சார்ந்த அல்லது ஒரு தேசத்தின் சார்பாக பலவிதமான விளையாட்டு போட்டிகள் உலகெங்கும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மக்கள் போட்டிகளை நேரிலும் தொலைக்காட்சியிலும் கண்டுகளிக்கின்றனர். சில வகை விளையாட்டுகளுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரடி ஒளிபரப்பும் வசதிகள் இருப்பதால் ஒரு விளையாட்டை நேரில் பார்க்க பணம் செலவழித்து போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேரில் பார்ப்பதை விடவும் நேரடி அஞ்சலை தொலைக்காட்சியில் மிகவும் தெளிவாக பார்க்கலாம். உலகெங்கும் நடைபெறும் எல்லா விதமான விளையாட்டு போட்டிகளை காண்பிப்பதற்கென்று அநேக பிரத்யேக ஒளியலை வரிசைகள் வந்துவிட்டன. விளையாட்டு ரசிகர்கள் ரசிப்பதையும் ஆதரிப்பதையும் ஒருபடி மேல் சென்று விளையாட்டு மோகத்தில் உள்ளனர். 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் கால் இறுதி போட்டி ஒன்று பாகிஸ்தான் அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் நடைபெற்றது. பாகிஸ்தானில் ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் விளையாட்டை பார்க்க தகுந்த விதத்தில் பிரம்மாண்டமான தொலைக்காட்சி திரைகளை பொது இடங்களில் வைத்திருந்தனர். விளையாட்டில் பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டது. அவ்வளவுதான். கோபமடைந்த ரசிகர்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை உடைத்தனர். இத்துடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மரித்துவிட்டதாகவும் அதனை அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று குழுவாக இணைந்து கேலி அடக்க ஆராதனை ஒன்றும் நடத்தினர். ரசிகர்கள் தங்களது நாட்டின் அணி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றனர். அதில் தவறொன்றும் இல்லை. நினைத்தது போல் வெற்றி பெறாத போது கோபத்தில் ஞானமில்லாமல் நடந்து கொள்கின்றனர். தோல்வியடைந்த வீரர்கள் நாட்டிற்கு திரும்பியவுடன் அவர்கள் மீது அழுகின பழம் முட்டைகளை வீசினர். இது எந்த விதத்தில் நியாயமாகும்? விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது மிகவும் சகஜமாகும். அதுபோல விசுவாச வாழ்க்கையிலும் எல்லாரும் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும் என்பதே யாவரின் விருப்பமும் ஆகும். சில நேரங்களில் சிலர் விசுவாச சோதனையில் மிக மோசமாக தோல்வியடைந்து விடுகின்றனர். ஆவிக்குரிய வாழ்வில் வெற்றி பெறுபவர்கள் தோல்வி அடைந்தவர்களை சோர்ந்து போகாதபடி உற்சாகப்படுத்துகின்றனர். ஆவிக்குரிய வாழ்வில் அவ்வப்பொழுது தோல்வியை சந்திப்பவர்கள்தான் பொதுவாக தோல்வி அடைந்தவர்களை கேலியும் பரிகாசமும் செய்து அதைரியப்படுத்துகின்றனர். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் தோல்வி அடைந்தவர்களை எப்படி பார்க்கின்றீர்கள்? அவர்களை உற்சாகப்படுத்துகின்றீர்களா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.